It is proven that Fijians never compromise their adroitness. Words have incredible power. They can make people's hearts soar, or they can make people's hearts soar. Now it's time for us to beguile our ears with mellifluous Tamil speech. அன்பனை ஊட்டின் அறிவினை காட்டி ஆசையை துண்டி சொல்லாக்கம் தந்து வாழ்வின் கருத்துருவாக்கம் நீந்து மனிதனை மாமனிதனாக மாற்றிடும் தன்மையுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தாய் தாழ்ந்து வணக்கங்கள். இமயமாம் எங்கள் இதயமாம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், மதியமாம் முல்லை முருகனாம் முதல்வர் அவர்களுக்கும், கதிரவனாம் கருத்தின் கண்களாம் ஆசிரிய பெருமக்களுக்கும், கண்மணிகளாம் பள்ளியின் கலைமணிகளாம் எனது நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கங்கள். இம்மண்ணின் மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார் யார் எப்படி என்பதை சற்று நினைவில் கொள்வோமா? மந்திரத்தால் மாயத்தால் கிடைத்ததல்ல சுதந்திரம், தந்திரத்தால் தானத்தால் வந்ததல்ல சுதந்திரம், தலைவர்களும் தொண்டர்களும் அவர் தம் தியாகத்தாலும் பெற்று தந்தது இச்சுதந்திரம். நாடு முழுவதும் பரவி இருக்கும் கொரோனா தொற்றையும் பொருட்படுத்தாமல் இந்தியா தனது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதென்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான சுதந்திரத்தை பெற்றது. சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியர்களின் இடையே ஒற்றுமையின்மை காரணத்தினால் ஆங்கிலேயர்களை எதிர்க்கவில்லை. ஆனால் 1800ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் கிளர்ச்சி தொடங்கியது. காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் மட்டும் இல்லாமல் பல தலைவர்கள் அவரவர் பகுதியில் தொடர் போராட்டம் செய்தனர். இவ்வாறு பலர் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தினால் நாம் அடைந்த பெருமைகள் பல. அவற்றுள் சில இங்கே செவிமடுங்கள். அஹிம்சையின் ஆற்றலை அவனுக்கு உணர்த்திட்டது இந்தியா. அன்பின் அழகியலை உலகுக்கு ஊட்டுவது இந்தியா. வீரத்தில் விளையமாய் வீட்டிருப்பது இந்தியா. பண்பினை பாருக்கு பறைசாற்றி பண்படுத்துவது இந்தியா. நயத்தகு நாகரிகத்தை நாளும் நாணயத்திற்கு நல்குவது இந்தியா. ஆம், நாம் இன்று 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ளோம். எல்லாம் இருக்கிறது இந்தியாவில். நிறை குளமாம் இந்தியா. இந்தியாவின் பெருமைக்கு எல்லை ஏது? ஆதலால் இன்று இது என் தேசம் என் பெருமை என்ற கர்வத்துடன் இச்சுதந்திர இந்தியாவை இன்னும் முன்னேற கை கொடுப்போம் என்று கூறும் அதே வேளையில் இத்தருணத்தில் இந்தியாவின் நலம் கருதி கொண்டாட்டத்தின் போது நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஒன்று. அது யாதெனில், முதலில் உலக வெப்பமய மாதலை தவிர்க்க நாம் அனைவரும் ஒன்று கூடி பாடுபட வேண்டும் என்பதை மறவாதீர். மேலும் கற்காலம் முதல் கணினி காலம் வரை இந்தியா சாதித்தவை எண்ணற்றவை. இவையாவும் உங்களுக்கே தெரியும் என்பதில் ஐயமில்லை. நம் மண்ணில், மனதில், மகத்துவத்தில் என்றென்றும் வீற்றிருப்பது இந்தியா ஒன்றேதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இதுவரை நாம் ஆற்றி வந்த செயல்கள் எல்லாமும், இனிவரும் காலங்களில் நாம் ஆற்றவிருக்கும் செயல்கள் எல்லாமும் ஏராளம் ஏராளம். அதற்குரிய நம்மிடம் இருக்கும் மக்கள் சக்தியோ தாராளம் தாராளம். ஆகவே என்னவர்களே, இனியவர்களே, தங்களது நல்லூர் நல்கி பல்லூர் காத்திட்ட நல்லுள்ளங்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து அவர் தம் வழியில் நடந்து நாளும் நாட்டை நேசிப்போம் என்று கூறி காலம் பொன் போன்றது என்பதை கருத்தில் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.